அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி 1283 ஊழிப்பதிகம். இதுதான் இன்றைய தலைப்பு. இது வந்து ஒரு புத்தகம். கவிஞர் எழுதுனவரும் இங்க இருக்காரு. பிரேமா மேடம் வழக்கம் போல இன்றைக்கு அந்த நூலை பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த நூல் இன்னும் வெளிவரவில்லை என்பது ஒரு தகவல். அதுதான் ஆச்சரியமா இருக்கு. பிரேமா மேடம் வச்சிருந்த மற்றபடி வந்திருக்கோம்னு நினைச்சோம் நாம. இது ஒரு கவிதை தொகுப்பு. இந்த கவிதை தொகுப்பு வந்து தமிழ் பற்றிய தொகுப்பு அப்படின்னு சொன்னாங்க. அப்பப்ப நம்மளும் கவியரங்கம் நடத்துறோம். அதையும் மீறி கவியரங்கன்றதை விட கவிதை களம், நாமளும் கவிதை எழுதி ஒரு வாசிப்போம் அப்படின்றதும் அதையும் பண்றோம். அதே மாதிரி பல கவிஞர்களோட கவிதை நூல்களை நாம இங்க எடுத்து அலசுறோம். அதுல இருக்கிற பல நல்ல கவிதைகளை நாம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோன்றதுல மகிழ்ச்சியா இருக்கு. இன்றைக்கு ஒரு சிறந்த புத்தகம், மற்ற ஆசிரியர் பற்றியும் மற்ற விஷயங்களும் பிரேமா மேடம் அறிமுகப்படுத்திவிட்டு அவர்கள் தொடங்குவார்கள். நன்றி மேடம், நீங்க தொடங்கலாம். அனைவருக்கும் பேரன்பின் வணக்கம். இன்று குறிப்பாக நம்முடைய தளத்தில் உள்ள நம்முடைய சகோதர சகோதரிகளுடன் இந்த புத்தகத்தை ஊழிப்பதிகத்தை எழுதிய ஆசிரியர் கவிக்கோ துரை வசந்தராஜன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நண்பர்கள் சிலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய தளத்தின் சார்பில் வரவேற்பையும் சொல்லிக்கிறேன். இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இது வெளியிடவில்லை என்பது எனக்கு தெரியாது. அவர் எனக்கு பரிசாக கொடுத்திருந்தார் இந்த நூலை. இந்த நூல் வந்து எப்படி பார்த்து நான் மகிழ்ந்தேன்றதை விட ரசித்தேன் அப்படின்னு சொல்லும் போது, இது தமிழை பற்றி ஒரு ஆதங்கத்தோட எழுதியிருக்காரு. நம்ம முதல்ல நூல் ஆசிரியரை பத்தி பார்க்கணும்னா, இவர் கவிக்கோ துரை வசந்தராஜன் என்பவர் 1955 பிறந்தவர். கூடுதல் மேலாளராக ஒரு பொதுத்துறை நிறுவனத்துல பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவருடைய சொந்த பெயர், இயற்பெயர் வந்து ஏகாம்பரம் என்பது. இவருடைய மனைவி பெயர் திருமதி சாந்தகுமாரி. இளந்தேவி, இளங்குமரன், இளம்பாரதி அப்படின்னு குழந்தை செல்வங்கள் அனைவருமே பொறியாளர்களாக இருக்கிறாங்க. இவர் பணியாற்றி கொண்டு இருக்கும் பொழுதே தன்னுடைய 28வது வயதிலேயே பண்ணை தமிழ்ச்சங்கம் என்று மாதவரம் பால் பண்ணை அவருடைய இல்லத்திற்கு அருகிலேயே ஒரு சங்கத்தை நிறுவி 42வது ஆண்டு விழாவில் தான் நான் அவரை அதுக்கு முன்னாடியே சந்திச்சிருக்கேன். அந்த விழாவில் இந்த புத்தகத்தை நான் வந்து பெற்றுக்கொண்டேன். இந்த புத்தகத்தில பொறுத்த வரைக்கும் என்ன இதுல சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னால, இந்த கவிஞர் எப்படிப்பட்ட இலக்கிய பணிகளை செய்து வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஏறத்தாழ புரட்சித்த கலைஞர் பாவேந்தர் எப்படி வந்து பாரதிக்கு தாசனா இருந்தாரோ, அந்த மாதிரி பாரதிதாசனுக்கு இவர் ஒரு அணுக்க தொண்டர் போல, ஒரு தாசனை போல அவருடைய வழியை பின்பற்றுவராக புரட்சிகரமான கருத்துக்களை மிக அழகாக கவிதைகளில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார். இளம் கவிஞர்களையும் தன்னுடைய ஒவ்வொரு மாதமும் கூட்டம் நடத்தி அந்த கவி அரங்கத்தை வந்து சிறப்பாக அவர்களையும் உற்சாகமூட்டி அவர்களையும் கவிஞர்களாக நல்ல பரிமளிக்க வச்சிட்டு இருக்கிறாரு. இவருடைய படைப்புகள் நிறைய இருக்கு. குற்றங்களை தீர்ப்பெழுதினால் அப்படின்றது, அந்த மாதிரி கலைஞர் பார்வை, தற்பாவை அப்படின்றது வந்து தன்னையே தன்னுடைய என்னென்னெல்லாம் ஆளுமை அவருடைய இதோ அதை வந்து ஒரு பயோகிராபின்னு முன்னெல்லாம் சொல்ற மாதிரி அந்த தற்பாவை அப்படின்றது தன்னுடைய பெருமையை தானே வந்து ஒரு கவிதை அடங்கிய ஒரு நூலாகவும் வந்து இது பண்ணியிருக்கார், வெளியிட்டிருக்கார். நிறைய நிறம் மாறும் நிழல்கள், இப்படி வந்து பல நூல்கள் இவர் வெளியிட்டிருக்காரு. ஏறத்தாழ ஒரு 55 விருதுகள் வாங்கியிருக்காரு. கவிக்கோ விருதுலேருந்து, திருவள்ளுவர் விருதுலேருந்து, பேராசிரியர் நம்முடைய முன்னாள் மேனாள் அமைச்சராக இருந்த அன்பழகனாரிடமிருந்து, சட்டப்பேரவை தலைவர் தமிழ் குடிமகன் அவர்களிடமிருந்து, இப்படியெல்லாம் ரொம்ப சிறப்பான மாப்போசி விருது, இப்படி நிறைய விருதுகள், கவிதை உறவு விருது, நிறைய கம்பதாசன் விருது, இப்படி எல்லாம் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். வாழ்நாள் சாதனையாளர் விருதையே 2 முறைக்கு மேல வாங்கியிருக்காரு. இவருடைய நிறைய எழுத்துக்கள் நிறைய இதழ்களெல்லாம் வந்திருக்கு. இந்த படைப்புகளை எல்லாம் பார்த்து சிறப்பிச்சிருக்கிற ஆய்வுகளும் புத்தகங்களாக வந்திருக்கு. முனைவர் உண்ணாமலை அப்படின்றவங்க அவங்க வந்து முனைவர் பட்ட ஆய்வேடு இவருடைய கவிதை நூல்களை வந்து வச்சு பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் கவிக்கோ துரை வசந்தராஜனின் கவிச்சோலை அப்படின்னு பேராசிரியர் முனைவர் சுந்தராம்பாள் அவர்களுடைய நூலானது வெளியிட்டாங்க. நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அவ்வை அருள் அவர்கள் ஒரு நீதியரசர் அவரு பெயர் அவரும்
மருத்துவர் ராஜமூர்த்தி என்பவரும் அந்த விழாவில் வந்திருந்தாங்க. 42வது ஆண்டு விழாவில் அந்த நூலானது வெளியிடப்பட்டது. எல்லாரும் அந்த அளவுக்கு அது சிறப்பித்தாங்க. அந்த ஆய்வு கட்டுரைகளை அவ்வளவு முழுமையாக பேராசிரியர் செல்வ கணபதி என்பவரெல்லாம் நம்முடைய கவிக்கோ அவர்களை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அந்த விழாவில் நானும் கலந்து கொண்டது எனக்கு இவரை பற்றி தகவல்கள் அறிந்து கொள்ள மிகவும் உதவியாக இருந்தது. இப்பொழுது இந்த நூலை பார்ப்போம். இந்த நூலை பதிப்பிச்சிருக்கிறவரு பாவலர் சீனி பழனி அப்படின்றவர். அவருக்கு இந்த நூலை பரிசு அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் ஆரம்பிக்கிறாரு. எம் பண்ணை தமிழ்ச்சங்க இயக்க தோழர், எம் பயண சுமை தாங்கி மூத்த தோழர், என் நெருப்பை ஊதி வைக்கும் கிரியா ஊக்கி, எம் தடத்தில் தம் தடத்தை இணைத்துக் கொண்டோம், என் நெஞ்சை ஆளுகின்ற இனிப்பு சீனி, எமைத்தோளில் தூக்கி நின்ற ஆடும் கூத்தன் அப்படின்னு அவருக்கு இந்த நூலை பரிசா சொல்றாரு. இந்த நூலை பாராட்டி கவிஞர் விவேக் பாரதி அப்படின்றவரு பாராட்டுரை வழங்கியிருக்காரு. வாழி வசந்தராஜன் அப்படின்னு அந்த 3 பாடல்களையுமே கட்டாயம் நம்ம பார்த்தோம்னா கவிஞருடைய சிறப்பு தெரியும். அதனால இந்த நூல் வெளியிடலை அப்படின்னு சொன்னா கூட எனக்கு கவிக்கோ அவர்கள் இதுக்கான அனுமதியை தரணும். அந்த வாழ்த்துறையை படிக்கிறதுக்கு. தமிழுக்கு புகழ் மாலை தொடுக்க வேண்டும், தனித்துவமாய் அதன் மலர்கள் இருக்க வேண்டும். புகழ் மாலையில அந்த மலர்கள் தனித்துவமாய் இருக்க வேண்டும். கமழ்கின்ற மனம் வண்ணம் மட்டுமின்றி கனல் போன்ற ஒளி அதனில் துளிர்க்க வேண்டும். அப்ப பாருங்க, உணர்ச்சிகரமா புரட்சிகரமா அந்த மாலை இருக்கணும். அமிழ்த்துகிற இருள் விட்டு சமுதாயத்தை அம்மாலை தமிழ் மொழியின் புகழை பாடி எழுப்பிவிட வேண்டும் என விளைந்தால் இங்கே எழும் ஊழி பதிகத்தை படிப்பீர் நன்றே அப்படின்னு கவிஞர் விவேக் பாரதி சொல்றார். விந்தை மிகு புதுக்கவிதை தமிழரோடு விளையாடி கொண்டிருக்கும் காலத்தில் நம் சந்தமிகு மரபில் தாய் தமிழும் துள்ளி சதிர் செய்த இளங்கூத்தை அதற்குள் அன்னை நொந்து மிக வாடி மனம் கொதித்து சொன்ன நூதனமாம் பேச்சுகளை மனதில் வாங்கி தந்திருக்கும் பேர் ஊழி பதிகப்பாட்டு தமிழர் தம் மனை துலக்கும் மஞ்சள் கொத்து. எப்படி அவருடைய அப்படியே சாரா பிழிஞ்சு இந்த புத்தகத்தை அந்த ஒரு பாட்டு ஒரே ஒரு பேரால கொடுக்கிறார். புதுக்கருத்தை பழமரபு தேனில் தோய்த்து புயல் சாட்டை விசையை நற் பயனில் வார்த்து எதிர்வரும் நற் சமுதாயம் முளைக்க வேண்டி எல்லோரும் தமிழ்த்தாயை துதிக்க வேண்டி பதமான அறுசுவையின் படையில் வைத்து பார்த்து பார்த்து அடுக்கி ஒரு விருந்து உண்டாக்கி துதியாரம் செய்திருக்கும் கவிஞர் எங்கள் துரை வசந்த ராசன், அவர் பணிகள் வாழ்க அப்படின்னு சொல்றார். அதற்கு அடுத்தது பொன்னுச்சாமி திருநாவுக்கரசு அப்படின்றவர் இதுல இணையமைப்பாளரா பண்ணை தமிழ் சங்கத்துல இருக்கிறவர். அவருடைய அணிந்துரையில பதிகம்னா என்ன, 10 பாட்டுகள் அடங்கியது பதிகம், தேவாரம்லாம் பதிகம் அப்படின்றத சொல்றோம் அப்படின்றதுக்கு அந்த பெயர் காரணம். அதை விளக்குறார். அந்த மாதிரி சொல்லும் போது அந்த பதிகம் அப்படின்றதுக்கு ஒரு முன்னுரையா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை பத்தி சொல்றது அப்படின்றது அந்த பொருள் முகவுரை முன்னுரை இதுக்கெல்லாம் பதிகம் அப்படின்றது சொல்லுவாங்க அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டுகள் இந்த இலக்கிய நூல்கள்ல இருந்தெல்லாம் எடுத்து காமிச்சு துரைவசந்தனார் இப்படி எப்படி எல்லாம் இதை பயன்படுத்தியிருக்கார். எப்படியெல்லாம் ஊழிக்கூத்து ஆடப்போகிறேன் என்பதை கூறாமல் ஊழிக்கூத்தை ஏன் நிகழ்த்த வேண்டும் என்று பதிகம் பாடியுள்ளார் என்பதாக கொள்ளலாம். பதிகம் என்ற சிற்றிலக்கிய வகையை அவர் சிறந்த முறையில் எழுதியுள்ளார் அப்படின்றத சொல்லி, நூலில் பாயும் பொருளை சொல்வதுதானே பாயிரம் என்று வினா எழுப்பினால் நான் முதலில் குறிப்பிட்டுள்ளவாறு பாயிரமும் பதிகமும் ஒரே பொருளை கொண்டுள்ள 2 பழங்கால குறியீடுகள் ஆகும். இது பாயிரம் சொன்னாலும் பதிகம் சொன்னாலும் 2 ஒன்றுதான் அப்படின்றதையெல்லாம் சொல்லி, ஊழி அப்படின்ற சொல்லு அப்படின்னா என்ன அர்த்தம், அது கால அளவையும் குறிக்கும், அழிவுன்ற பொருளையும் குறிக்கும். இவர் எடுத்துக்கொண்டது தமிழ் மொழிக்கு, தமிழனுக்கு, தமிழ்நாட்டினுக்கு கேடு நினைப்பவர்களை, விளைவிப்பவர்களை அழிக்கும் கூத்தாக இந்த பாடல்கள் விளங்க வேண்டும். எப்படி பாருங்க, இது தமிழ் மொழிக்கு, தமிழனுக்கு, தமிழ்நாட்டினுக்கு கேடு நினைப்பவர்களை, விளைவிப்பவர்களை அழிக்கும் கூத்தாக இந்த பாடல்கள் விளங்க வேண்டும் என்ற நோக்கில் எழுதப்பட்டுள்ளன அப்படின்றத சொல்றார். இந்த மாதிரி இந்த பாட்டுகள்லாம் எப்படி எல்லாம் சிறப்பா இருந்தது அப்படின்றதுக்கு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு சொல்றேன் அப்படின்னு அந்த ஊழிப்பதிகத்துல இருக்கிற ஒரு உவமையோடு இருக்கிற ஒரு பாட்டை அவர் சொல்றார். சொல்வனத்து பெருவழியின் கனி மரம் நீ, சொக்க வைக்கும் சுடரொளியின் சூத்திரம் நீ, கால்வழியே மகரந்த நடவு செய்த தொல்மொழி நீ, பிற மொழிக்கு தூளி போட்டு தாலாட்டு செய்தவள் நீ, அம்மா உந்தன் நல்வழியில் என்னை சேர் நீ, எந்த நாவில் நாட்டியமாய் வந்தாடு வணங்குகின்றேன். இந்த ஊழிக்கூத்த தன்னோட நாக்குல ஆட சொல்றாரு. தன்னோட நாக்குல ஆடி இதை செம்மைப்படுத்தணும், தமிழரை செம்மைப்படுத்தணும், தமிழ் மொழியை செம்மைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இப்படி சொல்றாரு. இதுல இருக்கிற
எவ்வளவு வந்து உவமைகள்லாம் சிறப்பா கையாளப்பட்டிருக்கு அப்படின்றது எல்லாம், மகரந்த நடவுன்ற ஒரு வார்த்தையும் மொழி வண்டு அப்படின்ற ஒரு வார்த்தையும் அற்புதமான சொல்லாட்சிகள் அப்படின்றத வியக்கிறார். பழுத்த மர கிளையோடு அணில் துடிப்பாய் பாவலன் நான் உனக்குள்ளே அமிழ்ந்திருக்க கல்வனத்தை கழனி செய்த மொழி வண்டும் நீ. கல்வனத்தை கழனி செய்த மொழி வண்டும் நீ. கால்வழியே மகரந்த நடவு செய்த தொல்மொழி நீ. நம்முடைய மொழியானது எப்படியான மொழி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தேன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி வந்து மொழி வந்து ஒரு மூத்த மொழியாக இருக்குது, தொல் மொழியாக இருக்கிறது. எப்படி வந்து மகரந்த நடவு மொழி வண்டு இப்படி எல்லாம் வந்து இதுக்கான உவமைகள் எல்லாம் சொல்லி இருக்காரு அப்படின்றதையெல்லாம் சொல்லி, கற்றறிந்த கவிஞர்களால் தாம் கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. இதுக்கு கம்பனோ இளங்கோவோ விதிவிலக்கல்ல. அது மாதிரி வசந்தராஜன் மட்டும் எப்படி விலக்காக இருக்க முடியும்? கை மழலை அளாவிய கூழ் போதை இல்லை. தமிழ் மொழிதான் போதை. கை சின்ன குழந்தைங்க கை மழலை அளாவிய கூழ் போதை இல்லை. வள்ளுவர் என்ன சொல்றாரு? வள்ளுவர் வந்து அந்த குழந்தைகள் சிறு கையளவு தம் மக்கள் சிறு கை அளாவிய கூழ் அமிழ்தினும் ஆற்ற இனிதே அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஆனா நம்முடைய கவிஞருக்கு அதெல்லாம் வந்து இல்ல, போதை இல்லை. அந்த கை மடலை அளாவிய கூழ் கூட போதை இல்லை. தமிழ் மொழியானது அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான மொழி. புதையல் தமிழ் நீதான் போதை, புதையல் தமிழ் நீதான் போதை அப்படின்றத சொல்றாருன்றத இவர் ரொம்ப பாராட்டி சொல்றார். பதிப்பாளரா இருக்கிற பாவலர் சீனி பழனி அதே மாதிரி ஒரு வரியில எல்லாம் வந்து நம்முடைய ஓரடியில் அவ்வப்பாட்டி பேசினாங்க. அதே மாதிரி ஈரடியில வந்து திருவள்ளுவர் பேசினாரு. அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குமோ அந்த மாதிரி கம்பனை நான் கண்டதில்லை, ஒட்டக்கூத்தரை நான் உணர்ந்திருக்கிறேன், பார்த்ததில்லை. கம்பன் ஒட்டக்கூத்தர் கலவையோடு நான் கலந்து பழகி வருகிறேன், பாரதியை பார்த்ததில்லை ஆனால் பார்த்து கொண்டிருக்கிறேன்னு இந்த கவிஞர் எப்படி பாவேந்தரோடு பழகியதில்லை ஆனால் பழகி கொண்டு வருகிறேன். கவிஞர்களின் கலவையாக நான் கவிக்கோ துரைவசந்தராஜன் அவர்களை உணர்கிறேன் அப்படின்னு இவர் இந்த மாதிரி புரட்சியான எழுத்துக்கள்லாம் எழுதுறாருன்றதுனால இவரை பாராட்டி, இதனால இவரே கேட்டு நான் என்னுடைய பதிப்பகத்தில் இந்த நூலை வெளியிடுகிறேன் அப்படின்னு இந்த நூலை வெளியிட்டு இருக்காரு. வெளியிட்டது மட்டும் இல்லாம ஆய்வுக்கு இந்த நூலை வந்து எப்படி எல்லாம் ஆய்வு செய்யலாம் அப்படின்றது ஊழிப்பதிகத்தில் உருவகம் எப்படி இருக்கிறது, தமிழ் கவிதை பாடு பொருள் தளத்தில் ஊழிப்பதிகத்தில் சமுதாய அவலம், ஊழிப்பதிகத்தில் கவிதை சொற்கள், இப்படி எல்லாம் இதுல ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்றதையும் அவர் சொல்றார். படைத்தவன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்முடைய கவிஞரே வந்து ஒரு பாட்டு வந்து ஒரு தன்னுடைய உரையாக கொடுக்கிறார். அந்த உரையில என்ன சொல்றாரு? பாவேந்தரின் தமிழ் இயக்கம் இன்னும் செயல்பாட்டுக்கே வரல, வந்ததாக நான் உணரவில்லை. தமிழன் தன்னை முழுமையாக உணர்ந்தால்தான் அது இயலும் அப்படின்னு சொல்றார். பாவேந்தர் பாரதிதாசன் வந்து பாரதியாரை பத்தி எழுதுறார். தமிழரின் உயிர் நிகர் தமிழ் நிலை தாழ்ந்ததால் இமை திறவாமல் இருந்த நிலையில் தமிழகம் தமிழுக்கும் தரும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் இப்படி எல்லாம் அவரே வந்து அப்ப நொந்திருக்காரு. தமிழ் வந்து இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத நொந்து இதை வந்து காப்பாத்துறதுக்கு இவர் தோன்றினார், பாரதியார் தோன்றினார்னு பாரதிதாசன் எழுதுறார். அந்த பாரதிதாசனுடைய தமிழ் இயக்கம் அவர் வந்து எப்படி நினைச்சாரோ அது மாதிரி இன்னும் செயல்படுத்தாம இருக்கிறாங்களே அப்படின்றத ரொம்ப ஆதங்கமா, தமிழ்த்தாயை ஊழி கூத்தாடினால்தான் இயலுமோ என்கிற எண்ணம் எழுந்தது. அதனால்தான் ஆடச் சொல்லி வேண்டுகோள் வைக்கிறேன். அந்த கூத்தையும் என் மொழி வழி ஆட வேண்டும் என்று என் தன்னலத்தையும் இது கூட இணைத்து கொண்டேன் அப்படின்றத சொல்றார். என் கவிதைகளின் மீது காதலால் கசிந்துருகும் பாவலர் சீனி அவர்கள் இந்த நூலை பதிப்பிக்கும் பொறுப்பை எனக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டது அன்பு கட்டளைன்னு சொல்லிட்டு இந்த நூலுக்கான ஓவியங்கள் ஒவ்வொரு அந்த ஊழி 10 அப்படின்ற பதிகம் அப்படின்னு எடுத்தோம்னா 10 பாட்டு வருது. ஊழி பதிகம் 1 எடுத்தோம்னா அதுல 10 பாட்டு. அந்த பாட்டுகளுக்கு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு படத்தை கொடுத்திருக்காரு. அவ்வளவு அழகா அந்த தமிழ் சார்ந்த படங்கள், அந்த ஓவியங்கள், அந்த சிலைகளுடைய இது அந்த மாதிரி ரொம்ப அழகா வந்து பதிப்பிச்சிருக்கு இந்த புத்தகம். ஊழிப்பதிகத்துல வந்து அவர் எப்படி எல்லாம் சொல்றாரு. அவனுக்கே முகம் கொடுத்த ஒளிப்பிழம்பு, அண்டத்தின் முதல் மொழிக்கே நீதான் நாக்கு, இப்படி வந்து தமிழை வந்து சொல்றார். வானவியல், இசை சிற்பம், கட்டிடங்கள், வாழ்க்கை நெறி முறை சிறக்கும் வரைபடங்கள், தேனறிவியாய் மிளிரும் காதல் ஈரம், தெரிந்து வகை செயலாற்றும் அறிவு தேரல், ஊனமிலா தன்மான நேர்மை வீரம், உயிரெழுத்தாய் ஒளிர்கின்ற உயர் பண்பிற்பால் வானமிழ்தம் தமிழ் பருக காத்திருந்து வாழ்நாளை தனக்குத்தான் கூட்டிக் கொள்ளும். வானமிழ்தம்
நமக்கு ஏற்கனவே நம்ம புரட்சி கவிஞர் சொல்லியிருக்காரு, தமிழுக்கும் அமுதென்று பேர். அமுது மட்டும் அமுது கிடையாது, தமிழே அமிழ்துதான் அப்படின்றத பாடியிருக்கார். அந்த மாதிரி உலகத்தின் உயிர் வழியே எந்தன் எச்சம், ஒன்றியத்தார் மட்டும் என்ன விதிவிலக்கா, கலகமிலா மொழி குடும்பம் தமிழ் குடும்பம், கட்டாயம் பொது மொழியாய் ஆக்கினால்தான் உலகமெல்லாம் ஒன்றியத்தின் பின்னால் நிற்கும். நம்முடைய மொழியானது நம்ம தேசிய மொழி உலக மொழின்ற அளவுக்கு ஆக வேண்டும் அப்படின்றதுக்காக அதைய வந்து சொல்றார். பிச்சைக்கும் பயன்படாத மொழியே என்ற பிச்சைக்கும் நீதானே மொழி கொடுத்தாய். யாரோ இப்படி பேசியிருக்காங்க இந்த மொழிய, யாருன்றத கவிஞர்கிட்ட அதுக்கப்புறம் பேசும்போதுதான் தெரிஞ்சுக்கணும். அந்த பிச்சைக்கும் நீதானே மொழி கொடுத்தாய், எச்சில் நாய் குறைப்பதற்கும் மொழி கொடுத்தாய், எடுபிடிகள் உண்பதற்கும் உணவளித்தாய், உச்சகட்ட திட்டுக்கும் உனை கொடுத்தே உலகத்தாய் நீ என்றே மெய்ப்பிக்கின்றாய், நச்சரவ கூடுகைக்கும் நாவாய் வந்து நலிகின்றாய், போது முந்தன் இயல்பை மாற்று. நீ இப்படியெல்லாம் வந்து இப்படிப்பட்ட இழிந்த மனிதர்களுடைய நாக்குல வந்து இப்படி இருந்து இழிபட வேண்டாம். உன்னை தூக்கி பிடிப்பதெல்லாம் போட்டு உடைக்க, உனை கொண்டே உன் குலையை வைத்து பார்க்க, உனை போற்றும் வாக்கு மூலம் நாக்கு மூலம் உனை சிதைக்க வீசுகின்ற வார்த்தை ஜாலம், உனை வாட்டி உன் விழாவின் எலும்பெடுத்தே ஒழிந்த மொழிக்கு உயிர் ஊட்டி பார்ப்பதற்காய் உனை வணங்கி நிற்பது போல் நடிக்கின்றார்கள். உணர்ந்து கொள் உலகத்தாய், மடி கொடாதே. இப்படிப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க, உன்னுடைய மொழியை பேசி உனக்கே வந்து ஒரு இழிவெல்லாம் ஏற்படுத்துறவங்க எல்லாம் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் நீ இடம் கொடுக்க கூடாது அப்படின்றத சொல்றார். அதனால ஊழி கூத்தாடுக நீ தாயே புத்தாய், உனை அடகு வைப்போர்கள் பரவுகின்றார்கள், ஊழி கூத்து ஆடுக நீ தாயே நாளும் உனை விற்று செழிப்போர்கள் பெருகுகின்றார்கள், ஊழி கூத்தாடுக நீ தாயே ஆழ்வோர் ஊர்காய்கள் தோல் நக்க முந்துகின்றார், ஊழி கூத்தாடுக நீ தாயே இங்கே உன் மக்கள் சொரணையின்றி கிடக்கின்றார்கள். ஆள்பவர்கள்லாம் சும்மா ஊர்கா மாதிரி உன்னை தொட்டுக்கிறாங்க, உன்னுடைய மக்கள் இதெல்லாம் வந்து மொழி வந்து இப்படி போகுது அப்படின்றத கொஞ்சம் கூட கவலைப்படாம சொரணையின்றி இருக்கிறார்கள் அப்படின்றாங்க. இளைஞர் எல்லாம் உளுத்து போய் கிடக்கின்றார்கள், ஊழி கூத்தாடுக தாயே அப்படின்னு சொல்றாரு. ஊழி கூத்தாடுக விடுதலையை உறுதியாக்கி தேக்காய் ஆக்கு, ஊழி கூத்தாடுக வீரத்தை தமிழ்படுத்து வெற்றி கூட்டு அப்படின்னு சொல்றார். இப்படி வந்து ஒவ்வொரு அளவுக்கு வந்து இந்த மொழிய வந்து எப்படியெல்லாம் வந்து நல்லா இருந்தது அப்படின்றதையும் சொல்லி, எப்படியெல்லாம் அந்த மொழிய வந்து இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து ஒரு வியாபாரமா பண்ணிட்டு இருக்காங்க, கெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ற ஆதங்கத்தை கவிஞர் வெளிப்படுத்துறார். சொல்வனத்து பெருவெளியின் கனிமரம் நீ, சொக்க வைக்கும் சுடரொளியின் சூத்திரம் நீ, கல்வனத்தை கழனி செய்த மொழி வண்டும் நீ, கால்வழியே மகரந்த நடவு செய்த தொல்மொழி நீ, பிற மொழிக்கு தூளி போட்டு தாலாட்டு செய்தவள் நீ, அம்மா உந்தன் நல்வழியில் என்னை சேர் நீ, எந்த நாவில் நாட்டியமாய் வந்தாடு வணங்குகின்றேன், என்னுடைய நாக்குல வந்து நீ ஆடு உன்னை வணங்குகிறேன். எத்தனை மொழிகள், அந்த மொழிகளுக்கெல்லாம் தாலாட்டு செஞ்சு தாயானவள் நீ. நமக்கே தெரியும் தமிழில் இருந்து எத்தனை மொழிகள் வந்திருக்கின்றன அப்படின்னு. அதை சொன்னாலும் உடனே பிரச்சனை பண்றதுக்கும் நிறைய மொழியாளர்கள் வந்து தயாரா இருக்காங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா உண்மை என்னவென்று நமக்கு தெரியும். இந்த மொழி கிடங்கு மௌனத்தின் முதல் திறப்பே, முனைமுறியா சொற்களத்தின் அடல் வளர்ப்பே, விழிக்கிடங்கின் இமை திறப்பே வெளிச்ச வார்ப்பே, விழுமழையின் தூய்துளியே கனவெடிப்பே, அப்படியெல்லாம் வந்து அந்த மொழிக்கான ஒரு சிறப்பை வந்து எப்படியெல்லாம் வந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக பேசுறார். பொற்சொற்கள் என்னாவில் பொழிய வைனி, புது வைர சுரங்கத்தை பொதிந்து வைனி, கற்கண்டில் தேன் பெய்யும் கவிதை செய் நீ, காதுகளை கைது செய்து வரவில் வைனி, சொற்கற்கில் சிந்தனைகள் தீட்டி வைனி, சுடர்முகத்தில் சூரியனை உதிக்க வைனி, அற்புதமே அகிலத்தின் ஆதினாவே அரங்கத்தில் எனக்கருள ஓடிவாணி. அப்படி அம்மாவை கூப்பிடுறாரு. தமிழ் அப்படின்றதுக்கு எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து இருக்கு அப்படின்றத, அந்த மொழி வந்து எனக்கு என் மூலமா வந்து இப்படி நான் வந்து இருக்கிறவங்க இப்படி சில பேர் வந்து இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, இந்த இடத்துல என்னுடைய மூலமா நீ வந்து இப்படி சிறப்பை வந்து திரும்ப நீ வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. கற்சிலையாய் நீ நின்று தொண்டர் தம்மை கருவறைக்கு வெளியிலேயே நிறுத்துகின்றாய், நிற்பதற்கும் நேரமின்றி செய்யும் தொண்டை நீசமென நினைக்கும் எங்கள் தலைவர்கள் போல நிற்பதராய் ஒதுக்குகின்றாய். தாயே உந்தன் நெஞ்சுக்குள் வஞ்சமில்லை அறிவேன், ஆனால் அற்பரையும் அறிஞர் என அணைக்கும் அந்த அவலத்தை விட்டொதுக்கு மகிழ்வோம் தாயே. அம்மாவை வந்து இப்படி எல்லாம் அற்பரையெல்லாம் நீ வந்து அணைச்சுக்காதம்மா,
உன் உதிரம் உதித்ததெல்லாம் உன்மேல் ஏறி உதைத்து விளையாட போல் சிதைக்கலாமா? உன்னுதிரம் உதித்ததெல்லாம் உனது ரத்தம் உறிஞ்சி விளையாடுதற்கு பொறுக்கலாமா? பொன்னுதிர்க்கும் மொழி மரம் நீ என்பதாலே போட்டுதிர்த்தால் பார்த்திருந்து களைக்கலாமா? கண்ணமிட்டு திருடியுன்னை கூறு போட்டு கண்டபடி இறைத்தால் நாம் இருக்கலாமா? இப்படியெல்லாம் உன்னை திருடுறாங்க, இப்படியெல்லாம் உன்னை செய்யறாங்க அப்படின்றது. கந்து வட்டிக்காரருக்கே அருளை தந்தாய், கைத்தாள கஞ்சாவில் புரள வந்தாய், என் தாய் உன் அவலத்தை போக்க வேண்டும், எனக்குள்ளே உன்னூழி கூத்து வேண்டும். மொத்தமே கவிஞருடைய முக்கியமான பிரார்த்தனை, நீ என் மூலமா உன்னுடைய பெருமையை திரும்ப மீண்டும் பண்ணணும், இதுக்கு நீ ஊழி கூத்து ஆடணும் அப்படின்னு சொல்றார். கண்ட பெயல் எல்லோரும் முந்தன் பெயரால் காசு பார்க்கும் அவலத்தை போக்கி காட்ட தொண்டு அறத்தார் வாட்டத்தை வாட்டி உந்தன் தோளேற்றி உலகுக்கே உயர்த்தி காட்ட நண்டுமன செயல் இழிவை நீக்கி வாழ்த்தும் நற்செயலாய் ஒன்றிணைப்பை உறுதி செய்ய பண்டு தமிழ் செழுமையினை பந்தி வைக்க பாவலர் என் வழி ஆடேன் ஊழிக்கூத்தே. பாவலர் என் வழி ஆடு ஊழிக்கூத்து அப்படின்னு சொல்றார். இப்படி ஒவ்வொரு பாடலையும் எடுத்தோம்னா, நம் வயலில் அவன் மாட்டை மேய்க்க பார்ப்பான், நம் வயலில் அவன் வரப்பை அமைக்க பார்ப்பான், நம் வயலில் ஊடு பயிர் களை வளர்ப்பான், நம் வயலை கரம் பார்க்க முயன்று பார்ப்பான், நம் வயலில் ஆழ்கிணறால் நீர் எடுப்பான், நமக்கு அடுத்த வயலுக்கே அதை கொடுப்பான், நம்முரிமை நாம் கேட்டால் அதிகாரத்தால் நம்மை விரட்டி அவன் பட்டா போட பார்ப்பான். எப்படியெல்லாம் நம் மொழியில இருக்கிற முக்கியமான அந்த கருத்துக்களையும் நம்முடைய சீர்மைகளையும் செழுமைகளையும் எடுத்து மத்தவங்க எப்படி பயன்படுறாங்க அப்படின்றத போட்டு, கூறு போட்டு வாழ்வதே கொள்கை என்று குலவித்தை வகுப்பெடுக்கும் கூனி தோற்கும், சோரென்றே சொர்க்கம் என உறங்குவோர்க்கு சொரணை தர வேண்டும் நீ ஆடு கூத்து, வீறு கொண்டு தமிழுணரை விதைத்தால் மட்டும் விளைச்சல் எல்லாம் வீரமாகும் ஆடு கூத்து அப்படின்னு சொல்றார். குதிரைக்கு நம்மை கொள்ளாய் ஆக்க பார்ப்பான், குலவித்தை என சொல்லி சாய்க்க பார்ப்பான். இப்படியெல்லாம் நடக்கும். குலவித்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்மள புராண இதிகாசங்களால் பணிய வைப்பான். விதியென்றே உறங்குகின்ற தமிழர் கூட்டம் வில்லம்பாய் பாய வேண்டும் ஆடு கூத்து அப்படின்னு சொல்றார். இப்படி பாட்டுல அவர் பேசுறதே நமக்கு இந்த பாடல்களை படிக்கும் போதே நமக்குள்ள அந்த தமிழ் மொழி எந்த அளவுக்கு தமிழறியா போக்கெல்லாம் வேலை வாய்ப்பை தமிழ்நாட்டில் அழித்து நம்மை அலைக்கழிப்பான். தமிழ் தெரியாதவங்களுக்கெல்லாம் இங்க வேலை வாய்ப்பு. இப்படி ஆனா என்ன ஆகும், தமிழர் அல்லாதோர்க்கெல்லாம் வாக்குச்சீட்டை தந்து வைத்து தமிழ் இனத்தை நீர்க்க செய்வான். தமிழ்நாட்டை இப்படியெல்லாம் மத்தவங்க தமிழே தெரியாம இருந்தா தமிழ்நாட்டை தமிழர்களே மறக்கும் முன்னம் தமிழ்த்தாயே நீ ஆடு ஊழிக்குத்து எப்படியெல்லாம் நடக்குது இப்பொழுது அப்படின்றத சொல்லி, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அரசியல்ல சமூகத்துல எப்படியெல்லாம் தமிழ் மொழிக்கான அந்த உரிய அந்த அந்தஸ்தானது கொடுக்கப்படாம தமிழ் மொழியை புறக்கணிக்கிறாங்க அப்படின்றத சொல்றார். எமை பெற்று தாயானாய் தமிழே நாங்கள் உமை பெற்றோம் என்பதனால் உயரம் பெற்றோம், இமை விழியை காப்பது போல் காக்க ஆசை இருந்தாலும் என் செய்ய உன்னை நாங்கள் சுமை தூக்க சும்மாடாய் தலை வைத்துள்ளோம், சூழ்ச்சிகளை சுமைந்திருந்தே குள்ளமானோம், நமைச்சல் வரும் போது மட்டும் சொரிந்து கொள்வோம், நகநுனியால் மட்டும் உன்னை தொட்டு கொள்வோம் அப்படின்னு எப்ப வேணுமோ அப்ப மட்டும் தமிழ் சிறப்பு இப்படி எல்லாம் எப்படி தொட்டுக்கிறாங்க. ஊடகங்கள் உன்னை தின்று பார்க்கும், சாதி இரு பிறப்பு நாக்கெல்லாம் குதறி தீக்கும், ஏடகங்கள் இங்கிலீஷ் கலந்தால் மட்டும் இமயமது என்று உன்னை தோளில் தூக்கும், நாடகங்கள் திரைப்படங்கள் ஊறுகாயாய் நக்குதற்கே நாள்தோறும் தட்டை ஏந்தும், கேடகங்கள் 100 வந்தும் யாரையும் நீ கெடுக்காத தமிழ் எந்தன் பிறவிக்கு தந்தாய், பிறவிக்கு தாய், என்னுடைய பிறவிக்கு தாய். எப்படியெல்லாம் ஊடகங்கள் திரைப்படங்கள் இதுல எல்லாம் தமிழ் மொழியானது கொச்சைப்படுத்தப்படுகிறது, சரியாக உபயோகப்படுத்தப்படவில்லை அப்படின்ற ஒரு ஆதங்கத்தையும் அந்த மாதிரி சொல்றார். பள்ளியிலே உனை வைத்து படிக்கவில்லை, பணியிடத்தில் உனை நிறுத்த பழகவில்லை, பிள்ளைகளுக்கும் உன் பெயரை சூட்டவில்லை, பெருங்கோவில் கருவறையில் நுழைக்கவில்லை, உள்ளமினை திருமணத்தில் இணைக்கவில்லை, உயர் பதவி உதட்டிலும் நீ அறவே இல்லை, கொள்ளி வைக்கும் போதிலும் இல்லை, ஆனால் குழந்தை எமை தாங்குகின்றாய் பிறவிக்கு தாய் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு பாட்டுமே எதை விட எது சொல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இந்த புத்தகமே வெளியிடாதனால நான் ஒரு சில பாட்டுகளை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கலாம். அனைவருமே
படிக்க வேண்டிய ஒரு புத்தகம், வாங்க வேண்டிய புத்தகம். வள்ளுவருக்கு வண்ணமிட்டு கன்னம் வைப்பான். நமக்கே தெரியும் இப்ப வள்ளுவருக்கு என்ன ஆகுதுன்னு. திருவள்ளுவருக்கும் ஒரு வண்ணமிட்டு எப்படி எல்லாம் கொண்டு போறாங்கன்னு. வாயாலே தமிழ் வடையை சுட்டு வைப்பான். கொள்ளுப்பாட்டன் முருகன் என வேல் எடுப்பான். கோல் நீட்டி இருபுறமும் தாவ வைப்பான். கள்ளுண்ட போதையை போல் தமிழர் எம்மை கரசேவைக்கு ஆள் பிடிக்க முடிச்சு அவிழ்ப்பான். எள்ளி நகை ஆடி வைத்து இளம் பிரிப்பான். ஏழாமை நீங்க வேண்டும் தாய்ப்பால் ஊட்டேன் அப்படின்னு தமிழன்னை கிட்டேயே இதை எடுத்துட்டு போய் இப்படி எல்லாம் நடக்குதே அப்படின்றத ஆதங்கமா சொல்றாரு. தீ வைத்தால் பூச்சொரியும் மத்தாப்பாய் நீ, தீபத்தில் இருள் தின்னும் திரிச்சுடர் நீ, பூவையர்க்கோ தாழ் தாங்கும் பூவிதழ் நீ, பூமிக்கே பாலூட்டும் தாய்வானம் நீ, யாவருக்கும் கருமுட்டை மகரந்தம் நீ, ஏற்றிவிட தலை கொடுக்கும் படிகட்டும் நீ, தேவைக்கு சொன்னாலே சங்கப்பாட்டு, தேன்மழையின் சாறு கொஞ்சம் தருவதும் நீ. எப்படி எல்லாம் சங்கப்பாட்டுல எவ்வளவு அருமையாக இருக்கிறது அந்த பொருள், அதுக்கான ஒரு என்ன மாதிரியான ஒரு இனிமை எல்லாம் அந்த பாடல்களில் இருக்கிறது, செய்திகள் இருக்கிறது. இதையெல்லாம் தொட்டு சொல்றார். நா வைத்தால் அரங்கத்தில் எமை வைப்பாய் நீ, நாட்டோரை எம் நாவால் சிறை வைப்பாய் நீ, சேவைக்கு துளி துளியாய் செலவாவாய் நீ, சேமித்தால் எம் கிடங்கை நிறை செய்வாய் நீ, ஈமொய்த்தும் அழுக்கடையா இதயமும் நீ, ஈவதிலே சுரபியும் நீ இன்பமும் நீ, உன்னை சந்திக்க பயந்தே ஓட சாவுக்கே சாவரினும் சாயாதோய் நீ. இப்படி இத்தனை இடர்கள் இருந்தாலும் இன்னமும் தமிழ் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா அந்த தமிழ் எப்படி வாழ வைக்கிறது, எப்படி கட்டி போடுது சபையில அதை பேசினா அப்படின்றதையெல்லாம் அந்த புகழெல்லாம் சொல்லி, என் நிழல் நீ வெட்டினாலும் விசிறுவேன் நான், என்னை பருகி உனை நிறிவு துணை நிற்பேன் நான், என் பெயரால் ஏமாற்றி பிழைப்போருக்கும் எப்போதும் தாய்மடியாய் விரிந்துள்ளேன் நான், என்னையே நீ புறம் தள்ளி மாற்றானுக்கே எடுபிடியாய் ஆகாதே இருட்டாவாய் நீ, என் வயிற்று புளிப்போத்து எப்போதும் நீ என்பதை நீ நினைவில் வை சிறப்பாவாய் நீ. என் வயிற்று புளிப்போத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என ஆங்கு அன்னை நீ எம்மிடத்தில் எழுந்தருளி அறைகின்றாய். இதை இவர்கிட்ட சொல்றாங்களா அன்னை. என ஆங்கு அன்னை நீ எம்மிடத்தில் எழுந்தருளி அறைகின்றாய், கேட்டும் என்ன பிணமாக உலவுகிறோம், தன்மானத்தால் பேர் பெற்ற பிள்ளைகளாய் இருந்தும் கூட மனதுக்குள் நிறுத்துகிறோம். தமிழ் அன்னை உன் மடிப்பாலை குடித்தோர்கள் ஒன்று சேர்ந்து தினவெடுத்து தமிழரையே வாழ வைக்க, தமிழ்த்தாயே இது கேள் நீ உடன் வா நீயே அப்படின்னு சொல்லிட்டு தாய கூப்பிடுறார். எப்படி எல்லாம் பிழைக்கிறாங்க அப்படின்னு. வெறுந்தொண்டர் அடி வயிற்றில் அனல் சுமந்து வெந்தபடி உன்னை வளர்க்க துடிக்கின்றார்கள். அந்த மாதிரி சுமந்து இவங்களை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை, அந்த ஒரு புகழ் கிடைக்கவில்லை. இதையெல்லாம் ஒரு ஆதங்கத்தோட சொல்றாரு. இறக்குமதி வரி போட்டு பிழைக்கின்றார்கள், ஏற்றுமதி ஆகியுமே தழைக்கின்றார்கள். உறக்கமதியாளர்கள் தமிழுக்கு என்றோர் ஊறு வரும் காலத்தில் ஒளிகின்றார்கள். அறப்புலவர் தலை தூக்கா வண்ணம் கீழே அறுத்துவிடும் பணி நிறைவாய் செய்கின்றார்கள். பிறப்புக்கும் எல்லாருக்கும் என்று சும்மா பேச்சுக்கும் உரைக்காத உயர்கின்றார்கள். பிறப்புக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு நம்ம வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அப்படி சொல்றவங்க பேச்சுக்காக சொல்றாங்க, பேச்சுக்கும் உரைக்காத உயர்கின்றார்கள். அவங்கதான் இன்னைக்கு உயர்ந்த நிலைமைக்கு போறாங்க. உன் பேரால் பிற மக்கள் பிழைக்கிறார்கள், உன் மக்கள் டாஸ்மாகில் கலைக்கின்றார்கள். உண்மை, உன் மக்கள் இன்னைக்கு தமிழ் மக்கள் எல்லாமே டாஸ்மாகில் தான் கலைக்கின்றார்கள். உன் மண்ணில் மாற்றான்கள் கிளைக்கின்றார்கள், உன் மொழியை பிற மொழியால் துளைக்கின்றார்கள், உன் வழியை பிறருக்காய் புதைக்கின்றார்கள். உன் தொண்டர் உன் வரமாய் கேட்பது ஒன்றே, உன் ஊழி கூத்தொன்றே இவற்றை எல்லாம் விரட்டி வைக்கும். அதனால் நீ ஆடு கூத்து ஊழி கவுத்தாடுகர் நீ தாயே, உன்மோன் உலவுகிற பிரி நிறங்கள் இணைய வேண்டும். எல்லாரும் உன் மக்கள் தம்மைத்தாம் உணர வேண்டும். அதுக்காக நீ ஊழி கூத்தாடு. உன் நாவை உள் நாவை மேடையாக்கு மகிழ்வேன் தாயே. நீ உயிரெல்லாம் அன்பாலே இணைய வேண்டும். அந்த மாதிரி இணைஞ்சு உள் நாவை எனக்கு உள் நாவை மேடையாக்கு மகிழ்வேன் தாயே. நான் இதை எடுத்து உரைக்கணும் அப்படின்றதுக்காக கேட்கிறாரு. ஒருபோதும் தேவையில்லை எனக்கு போதை, உன் பெயரில் எது உண்டோ மாற்று போதை, உன் பெயரின் எது உண்டு, உன்னோட தமிழ் அப்படின்ற பெயரை தவிர அதுக்கு இல்லாத ஒரு மகிழ்வு, அதுக்கு இல்லாத ஒரு இது மத்த போதையில இருக்கா அப்படின்றத சொல்லி, காதலியின் இதழ் முத்தம் போதை இல்லை,
கைமழலை அளாவிய கூழ் போதை இல்லை, மோத வரும் பகை வெல்லல் போதை இல்லை, முழு நிலவின் துகில் ஒளியும் போதை இல்லை, சீதளத்து தாய்மடியே தோற்கும் போதை, சிந்துகிற சொல்லிலெல்லாம் ஊட்டி வைக்கும் போதை சொல் புதையல் தமிழ் நீதான் போதை, போதையினால் தெளிய வைக்கும் பழைய போதை அப்படின்னு சொல்றாரு. புகழ் எனக்கு போதை இல்லை, பொன்னும் இல்லை, பூமிக்கு வான் கொடுக்கும் மழை முத்தத்தை நகலெடுத்து நடந்து வரும் நதிமுகத்தில் நனைந்து வந்து விரிக்கும் பூங்காற்றின் மஞ்சம், முகம் தழுவி தனை விரித்து கிடத்தினாலும் முத்தமிழ் உன் போதையதில் கிடைப்பதில்லை. முகம் தழுவி தனை விரித்து கிடத்தினாலும் முத்தமிழ் உன் போதை அதில் கிடைப்பதில்லை. அகம் நினைத்தால் உச்சக்கட்ட போதை நல்கும் அருந்தமிழின் மிகு போதை உலகில் உண்டோ? நம்ம அகநானூறு புறநானூறுன்னு சொல்லிட்டு அகம் புறம் எல்லாம் நம்ம இலக்கியங்கள்ல படிக்கிறோம். அந்த போதையை விடவா இது போதை அப்படின்றது. முப்போதும் போதை இல்லை, முப்போதும் போதையில் வை, மூழ்கி நானும் முத்தெடுத்து உன் காலடியில் குவிக்க வேண்டும். முப்பாலுக்கு அப்பாலும் ஓர் பால் ஊட்டு, மூத்த குடி தோல் ஏற்றி என்னை காட்டு, முப்போதும் உன் மூச்சாய் என்னை ஏற்று, மூவேந்தருக்கு இணையாக என்னை மாற்று, மூப்பில்லா தமிழே உன் இளமை நீட்டு, மூச்செல்லாம் நீயான போதை ஊற்று. இப்படியெல்லாம் ஒரு போதை அப்படின்றது எப்படி தமிழ் போதையா இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. அந்த மாதிரி தமிழ் போதை எல்லாருக்கும் எப்படி எல்லாம் அந்த வந்தது, நமக்கு ஒவ்வொரு காவியத்திலிருந்தும் எப்படியெல்லாம் நம்மளுடைய தமிழ் இடைக்கால பக்தி வழி உன்னை செய்தார்கள், இடை வந்தோர் உன்னை மறந்து கதை கொய்தார்கள், இப்படியெல்லாம் நடுவுல எப்படியெல்லாம் தமிழ் மொழிக்கான இடையூறுகள் வந்தது. முத்தமிழே உன் பெயரால் பொய் நெய்தார்கள், மடைமாற்றம் செய்ய வந்தோர் தம்மை கொய்து மனதுக்குள் மத்தாப்பு கொளுத்தினார்கள். நிலை மாற்றம் உடன் வேண்டும், இல்லை என்றால் நிலமாற்றம் அரங்கேறும். இப்படியெல்லாம் நம்ம இப்படியே இருந்தோம்னா உலை வைக்கும் உளுத்தர்களின் கைகளுக்கு உறைவாளாய் வீரத்தை நாட்டுவார்கள். நம்ம இப்படியெல்லாம் விலை போயிடுவாங்க அப்படின்றத சொல்றாரு. பண்டு தமிழ் வீரத்தை தமிழர் நெஞ்சில் பதியமிட்டு பயிராக்க மறக்கின்றாய். பண்டு தமிழ் வீரம், நமக்கு தமிழர் அப்படின்னாவே வீரம் தான் இருந்தது. அந்த வீரத்தை தமிழர் நெஞ்சில் பதியமிட்டு பயிராக்க மறக்கின்றாய். ஏன்? கொண்டு வா உன் பரல் சிலம்பு, காப்பியங்கள் கொண்டு கூத்தாட வேண்டும். ஆடு தாயே. இதுக்கு கண்ணகி சிலைய அந்த தேராமன்னா செப்புவதுடையன்னு சிலம்ப தூக்கி இருப்பாங்க பாருங்க. இந்த பாட்டுக்கு அந்த படத்தை வச்சிருக்காரு. கருவறைக்கு வெளிநிறுத்தி நந்தனை போல் கரியாக்க முயல்வோர் முன் ஆடு கூத்து. நந்தனார் நம்ம படிச்சிருக்கோம். அவரை சிவன் சன்னதிக்கு விடாம எப்படி அந்த காலத்துல பண்ணாங்க அப்படின்றது. அப்படி கரியாக்க முயல்வோர் முன் ஆடு கூத்து, உருமாற்றி திசை மாற்றி உனையே மாற்ற உழைக்கின்ற ஊடகம் முன் ஆடு கூத்து, சிறுக்களத்து வீரர்களின் குருதி மாற்றம் செய்வோர்கள் முன் நின்றே ஆடு கூத்து, உருப்படியாய் தமிழ் குருதி தன்மானத்தை உள்வாங்க நீ ஆடு ஊழிக்கூத்து அப்படின்னு சொல்றாரு. உலகத்தின் பாடசாலை தமிழ்நாடு என்ற உண்மையினை உணர்த்த வேண்டும் ஆடு கூத்து. இதுதான் முக்கியம். குலவு தமிழ் குழந்தை நான், எந்த நாவில் குடியேறி கவிதை வழி ஆடு கூத்து. குலவு தமிழ் குழந்தை நான், எந்த நாவில் குடியேறி தமிழ் அந்த கவிதை வழி ஆடு கூத்து அப்படின்றத கேட்கிறார். தமிழ்நாடு திரைப்படத்தில் தமிழன் இல்லை, தமிழ் படத்தின் தலைப்புகளில் தமிழே இல்லை, தமிழ் படத்தின் உரையாடல் தமிழில் இல்லை, தமிழ் படத்தின் பண்பாடும் தமிழருக்கு இல்லை, தமிழன் தான் இவற்றையெல்லாம் வாங்கி வைத்து தன் தலையில் கனக விசைய கல் சுமந்து தமிழ் தெய்வம் என கோவில் கட்டுகின்றான், தமிழ்நாட்டில் தமிழ் தொண்டன் அடி தாங்கி கல். இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தா இதையெல்லாம் இந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலைமைய பார்த்துக்கிட்டு அடித்தாங்கிக்கல் அப்படியே இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத இத ஒரு புலம்பல் மாதிரி இல்லாம ஒரு கோபத்தோட அவர் சொல்லி என்னோட நாக்கு வழியா நீ ஆடு கூத்துன்னு கேட்கிறார். தமிழ் வணிகன் நாக்குகளில் தமிழே இல்லை, தமிழ்நாட்டு பள்ளிகளில் தமிழே இல்லை, தமிழுக்கு கல்லறைகள் கட்ட பார்க்கும் தனியாரின் பள்ளிகட்கோ அளவே இல்லை, தமிழ்நாட்டில் பிழைக்க வந்தும் தமிழ் பேசாமல் தமிழர்களை அவன் மொழியில் பேச வைத்து தமிழ்நாட்டில் தமிழரையே அகதியாக்கி தழைக்கிறதே ஒரு கூட்டம், பொறுப்பாயா நீ அப்படின்னு கேட்கிறார். இது உண்மையிலேயே எல்லாருமே இதை ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். உந்து சக்தி கொடுத்தால்தான் தமிழன் மீழ்வான், ஊழித்தீ நீ கொளுத்து தமிழன் ஆழ்வான், மொழியாலே மோடி வித்தை காட்டுகின்றார், மொழி பூச்சில் மூடங்களை நீட்டுகின்றார், முடி பிதுங்கி திகைக்கின்றோன் தெளிய வேண்டும், மூளைக்குள் நீயாடு ஊழிக்கூத்து.
தமிழ்நாடு இந்தியத்தின் சுமைதாங்கிக்கல், விந்தியத்தின் எல்லைச்சாமி, உயிரினத்தின் ஆதி மூலம், அறிவுலக மூல ஞானம், தீ நதியின் ஜோதி ஊற்று, தமிழன் தன் மானம்தான் விண்ணின் மாற்று, தமிழனோ உணரவில்லை உணரவை நீ, தாண்டவத்தை நீ நடத்தி படரவை நீ அப்படின்றத கேட்கிறார். தமிழ் கற்று தமிழாலே மூச்சு பெற்றோர் தமிழ் துண்டு கண்டாலே ஓடுகின்றார். தமிழாலே மூச்சு பெற்றோர் பலவோர் இன்று தமிழ் மக்கள் தமிழ் படிக்க தடையாகின்றார். தமிழ் உண்டு வாந்தியாக்க தெரிந்தோர் மட்டும் தலை வெளிச்சம் பெறுகின்றார் திருத்துதாயே. தமிழ் உண்டு வாந்தியாக்க தெரிந்தோர் மட்டும் தலை வெளிச்சம் பெறுகின்றார் திருத்து தாயே. தமிழன் தான் தமிழர் தம் வாழ்விடத்தில் எச்சில் வாடை, தமிழன் தான் அதை சுமப்பான் சொல்லும் நாளை, தமிழ் தெருவில் தமிழன் இல்லை தமிழும் இல்லை, தமிழன் இதை உணர வேண்டும் ஆடு கூத்து அப்படின்னு சொல்றார். பொறுத்ததெல்லாம் போதும் இனி பொங்க வேண்டும், புனல் நெருப்பாய் புத்துணர்ச்சி பாய்ச்ச வேண்டும், சிறுத்து போய் கிடக்கின்ற தமிழன் வாழ்வு சீறி நின்று வான்வழியே எழ வேண்டும், குறுக்கு வழி எல்லாமே கலைத்து போட்டு கோலோச்ச தமிழன் தோல் விரிய வேண்டும். இப்படியெல்லாம் விரிஞ்சு என்ன பண்ணணும்? ஊழி கூத்த ஆடு நீ தாயே, இந்த உலகத்தின் வரலாறு நிமிர வேண்டும். இந்த உலகத்தின் வரலாறே தமிழர் வரலாறு. இந்த தமிழர் வரலாறு நிமிர வேண்டும். மறைந்திருந்தே கரை எழுத கைவேலை சுமக்கும் சரக்கு, கரை எழுத கைவேலை சுமக்கும் சரக்கு, கண்கட்டு வித்தை என காலப்போக்கு, சிறையச்சம் நிறையச்சம் ஆக்கி வைத்து சிரிப்பதற்கும் அழுவதற்கும் ஆணை கேட்கும். இப்படியெல்லாம் மக்கள் பயந்துக்கிறாங்க. சட்டத்தின் கதவுகளை போட்டுடைக்க சாணிப்பால் கோமியங்கள் சட்டம் செய்யும், குட்டாமல் குனிவதற்கே கற்றோராகி கோழைகளாய் தம்மினத்தை மதத்தில் விற்கும், தேர்காலை நிக்குவதே தேசபக்தி, தண்டனிட்ட குட்டி கர்ணம் ராஜயுக்தி. இப்படியெல்லாம் மக்கள் ரொம்ப யாசகராய் பிழைப்பது தான் மாண்பின் வேகம் அப்படின்னு இருக்காங்க. யார் காலின் ரேகையிலும் தலைமை தேடும், ஊர்கோலம் போகும் மானம் போனால் என்ன, உயிர் வாழ காற்று போதும் வாழ்கின்றாராம். இப்படியெல்லாம் மக்கள் தன்னுடைய ஒரு சுய இதையெல்லாம் விட்டுட்டு இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்றத ஆழமா சொல்றாரு. நம் நிழலில் மூச்சு வாங்கி உயிர் திருப்பான், நம் கிளையின் கனி பறிக்க கிளையோடு இருப்பான், வெளியில வர்றவங்க நம்ம வரை பதம் பார்க்க பார்த்திருப்பான். தமிழர்கள் இது தெரியாம விட்டுட்டாங்க. நம் மொழியால் அவன் மொழியை எழுதி வைத்து நம்மவர்க்குள் அவன் மொழியை திணித்து வைப்பான். மற்ற மொழியெல்லாம் எப்படி பள்ளிகள் பிற பள்ளிகள்ல திணிக்கிறாங்க அப்படின்றதையும் ஆதங்கமா கொண்டு வரார். முதல் காதல் போல் அவனை நெஞ்சில் வைப்பான், முகக்கோணல் ஏதுமன்றி முருவலிப்பான், இதற்காகவா தமிழன் பிறந்து விட்டான், இனி பொறுக்கும் அவன் எழவே ஆடு கூத்து. மதம் மற்றும் ஜாதி இப்படியெல்லாம் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரிவினைகளை எல்லாம் ஏற்படுத்துறாங்க. இந்த மாதிரி ஏற்படுத்துறவங்க எவனோ இவன் வீட்டில் குடியிருக்க இவன் மட்டும் இடமின்றி அலைந்திருப்பான், அவமானம் அவர்க்கெனினும் உனக்கும் தானே, அதனால்தான் தாயே நீ ஆடு கூத்து, எவன் எழவோ எடுப்பதற்கும் கொடுப்பதற்கும் இவன் முந்தி தலை கொடுக்க காத்திருப்பான், கவன் கல்லாய் போய் விடவே படையெடுத்து கவன் கையேன் கால் தேடி விழுந்திருப்பான். தமிழர்கள் இப்படியெல்லாம் முன்ன மாதிரி இல்லாம இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பணிஞ்சு போயிட்டு வாழ்க்கைக்காக இப்படி எல்லாம் செய்யறாங்க. தமிழன் இவன் வாழ்ந்தால்தான் தமிழே வாழும், தமிழ் வாழ தாயே நீ ஆடு கூத்து, தமிழே நீ ஆடினால்தான் தாய் நாடாகும், தவறினால் பேய் நாடாகும், அதனால் ஆடு கூத்து, என்னை போல் அவன் தலையும் வழுக்கை என்றும் எம் இருவர் கவிதையிலும் சறுக்கல் இல்லை. இது பாரதியாரும் பாரதிதாசனுடைய உறவை பத்தி சொல்ற மாதிரி, என்னை போல் அவனும் குள்ளம், என் போல் பாட்டால் இமயத்தை இடுப்பளவில் நிறுத்தும் பிள்ளை, என்னை போல் அவன் மீசை அடர்த்தி எல்லை அடங்காமல் வான் குத்தும் கூர்மை கொள்ளை, என் நண்பன் தாசனுக்கே தாசனானான் என்பதனால் அவன் கூட நானே ஆகும். இவர் பாரதிதாசனுக்கு தாசன் நம்முடைய வசந்தராஜன். அதனால அவரையும் சொல்ற மாதிரிதான், என்னை போல் பன்மொழிகள் கற்றான் இல்லை என்றாலும் என்னை மீற துடிக்கும் ஆவல், என்னை போல் உயிரன்பு கொண்டிருந்தும் என்னை போல் துயரங்கள் கொண்டிருந்தும் என்றைக்கும் தலைக்குனியா தன்மையாளன், என்னை மிஞ்சி நிற்கின்ற தன்மானத்தான், என்னை போல செருக்காளன் ஆனால் என்றும் என்னை போல் கொள்கை மாறி வளையா தேக்கு. இப்படியெல்லாம் பாரதிதாசன் பாரதியாரை பற்றிய சிறப்புகளை எல்லாம், முண்டாசு கட்டாத என்னை கண்டேன், முடியில்லா பாவேந்தன் வடிவை கண்டேன், தொண்டூரும் தமிழ்நால்வர் நயங்கள் கண்டேன், தொடை தட்டி களம் கேட்ட கூத்தன் கண்டேன், பண்டூரும் தமிழ் மரபின் பதியம் கொண்ட பாட்டு மன்றம் இவன் மடியில் கிளைக்க கண்டேன், கண்டு வந்த பேரின்பம் உலகோர் உய்ய கடை விரித்தேன், அவனை நீர் கொள்க என்றே.
பாரதிதான் இதை சொன்னான், நானும் சும்மா பார்த்திருந்தேன் பாவேந்தன் போல் நிமிர்ந்து அப்படின்றத சொல்லி, சீரதிகம் கொண்டவர் தம் வாழ்த்து பெற்றால் சிந்தைக்குள் சிகரங்கள் முளைக்குமென்றே நேரதிகம் கொண்டெழுதும் தன்மானத்தால் நிறையெழுத்து தாசனை போல் கருவாய் வந்தேன். தன்னுடைய நாக்கு என் நாவை சொற்சுரங்க புதையலாக்கு, என் பாவை உயிர்த்தீயின் எழுத்தாய் தேக்கு, என் கூட்டின் உயிர்மையினை பெருக்கு நோக்கு, என இளைஞன் ஆக்குதற்கே முதுமை நீக்கு, என் தமிழர் எல்லாருக்கும் உணர்வை ஊட்ட எனை உந்தன் ஆயுதமாய் நீ எடுத்துக்காட்டு, என் தாயே எனக்குள் நீ முழுதாய் சேர்ந்து என் மூலம் நீ ஆடு ஊழிக்கூத்தே. இது எப்படி வந்து அவருடைய ஆதங்கத்தை எந்த அளவுக்கு பாருங்க. என்னாவை சொற்சுருங்க புதையலாக்கு, என் பாவை உயிர்த்தீயின் எழுத்தாய் தேக்கு, என் கூட்டின் உயிர்மையினை பெருக்கு நோக்கு, என்னை இளைஞனாக்குதற்கே முதுமை நீக்கு. எனக்கு என்னை இளைஞனாக்கிடு, முதுமையெல்லாம் நீக்கிடு. ஏன்? என் தமிழர் எல்லாருக்கும் உணர்வை ஊட்ட என்னை உந்தன் ஆயுதமாய் நீ எடுத்துக்காட்டு. தாயே, நீ என்னை வந்து உன்னோட ஆயுதமா எடுத்துக்கோ. என் தாயே எனக்குள் நீ முழுதாய் சேர்ந்து என் மூலம் நீ ஆடு ஊழிக்கூத்து அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி கல்விக்கெல்லாம் கதவடைப்பை எல்லாம் நிகழ்த்துறாங்க, குலத்தொழிலின் திசை நோக்கி நகர்த்துறாங்க. அதனால நீ ஊழிக்கூத்து ஆடு தாயே அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி பூவனத்து பாட்டோசை காதல் சொற்கள் தேக்கி வைத்த கல்லணை விட்டே ஏகி தேன் வயல்கள் தேடு பொன்னி நதியின் பாய்ச்சல், இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு தமிழ் அந்நியருக்கு தடை கதவம், தமிழருக்கு என்றால் அடைக்கதவை திறக்க வைக்கும் மந்திர சொல். அதனால கவிதை ஊற்று நதி பாவேந்தன் யான், உரத்து சொல் தன்மான தமிழர்க்கே வான், நான் தமிழருக்கே வானாக இருப்பேன். வீழாது தமிழ் நிலத்தை காக்க வேண்டும், வீட்டுக்கோர் பாவேந்தன் பெரியார் வேண்டும். இவர்களை போற புரட்சி செய்கிற தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு வேண்டும். எனக்கு பின் வரதராசன் என்னை போல்வன், என் தீயை அவன் பாட்டில் நான் காண்கின்றேன், என்னை போல் தமிழ் காதல் தமிழர் காதல் எக்காலம் நெஞ்சேற்றி களங்கள் காண்பேன். எனக்கு இந்த தமிழ்பாலை அவனுக்கு இருந்தால் என் பணியை அவன் செய்வான். அதனால் தாயே, என் நாவில் குடியேற்றம் கண்டதை போல் அவன் நாவில் குடியேறி ஆடு கூத்து. பாவேந்தர் வரதராசனுக்கு அவருக்கு வந்து சிபார்சு செய்கிறார், நீ அவருடைய வாயில வந்து ஏறு, என்னை விட சிறப்பா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தன் படம் பிடித்து பரிந்துரைத்தான். பாய்ந்து வைந்த தமிழ்த்தேரின் வடம் கொடுத்தான். ஆவேந்தும் கனத்தமடி பால் சுரந்து அழும் பிள்ளை கை கூட்டி மதற்பளித்தான். தீவேந்தும் அலைக்கடலாய் ஆர்ப்பரித்து தித்திக்கும் செந்தமிழ்த்தாய் மடி அமர்ந்தேன். நாவேந்தி நான் நின்றேன், எந்த நாவில் நடத்தட்டும் கூத்தென்றே உரைக்கலானேன். என்னுடைய நாவில் ஏறி நீ கூத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து சொல்றார். அடையாளம் மாறி போய் அலைய கற்றான், அடைக்கதவின் காப்பானாய் வாழ கற்றான். முடைநாற்ற கொள்கை மதம் மூழ்க கற்றான், முடிந்தவரை தனை இழந்து முடங்க கற்றான். இப்படியெல்லாம் வந்து சதிராட்டம் பரதநாட்டியமாகி போகும், சங்கீதம் தமிழிசையை செறித்து கொள்ளும். ஏதிலியாய் தமிழர் நிலை ஆகும் முன்னம் எழுந்து வந்தே ஆடு தாயே ஊழிக்கூத்து. எப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. தமிழ் பாடல்கள் தமிழ் இசையை வந்து கர்நாடக இசைன்னு சொல்றோம், தமிழ் கூத்து வந்து பரதநாட்டியம் சொல்றோம். இப்படியெல்லாம் தமிழுக்கான சிறப்பான சில விடயங்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து மற்றவங்களால கையாளப்படுகிறது. இதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறோம். இதுக்கான பெரிய பேரறிஞர்கள் இதை வந்து உடனே உரைத்து இது இப்படின்னு நிலைநாட்டுறதுக்கு இல்லாம தமிழ் மொழியை இப்படி தவிக்க விடுறாங்க, தமிழர்கள் தாழ்ந்து விடுறாங்கன்றதுனால ஊழிக்கூத்து ஆடுக நீ தாயே, இன்றே உன் மக்கள் இழிவு நிலை மாற்ற வேண்டும். ஊழிக்கூத்து ஆடுக நீ தாயே, நாளை உயிர்த்திருக்கும் தமிழ் நிலத்தில் எழுச்சி வேண்டும். ஊழிக்கூத்து ஆடுக நீ தாயே, எந்தன் உள்ளிருந்து தமிழ் மனங்கள் ஆள வேண்டும். ஊழிக்கூத்து ஆடுக நீ தாயே, என்னா உயிர் தமிழாய் உலகு உயர்த்தி ஆள வேண்டும். என்னா உயிர் தமிழாய் உலகு உயர்த்தி ஆள வேண்டும். தமிழ் மொழியே உலகத்துக்கே நான் வந்து உயர்த்தி அளவுக்கு என்னுடைய நாவானது நான் தமிழ் மொழியை பாட வேண்டும், பேச வேண்டும். தமிழருக்காய் அந்த உணர்ச்சியை கொட்டும் கவிதைகளை படைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோட இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்கார். ஒவ்வொரு பாட்டுமே ஒரு 10 பதிகங்கள் இதுல இருக்கு. அந்த ஊழி பதிகத்துல 10 பதிகங்கள்லயும் ஒவ்வொரு பதிகத்திலையும் 10 கவிதைகள் இருக்கு. ஏன்னா கவிஞர் இல்லை, பெரிய பாடகர் இல்லை, ஆனா அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சியை வந்து நமக்கு உள்ளே தூண்டுகிறார் போல் அவ்வளவு அழகாக நடைமுறையில் இருக்கும் அத்தனை விடயங்களையும் சொல்லி என்ன வந்து இதுக்கு பண்ணணும் அப்படின்றதையும் என்னுடைய நாக்கில் இருந்து நீ ஊழிக்கூத்து ஆடுக அப்படின்னு
தமிழ் மகளை, தமிழ் தாயை வேண்டி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். மிகச் சிறப்பாக இருந்தது. மிகவும் ரசித்தேன். படித்ததை உங்களிடம் பகிர்ந்தேன். வாய்ப்புக்கு நன்றி.